ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்யக்கூடிய ஃப்ரைட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸ் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சுலபமாக செய்திடலாம். இதை நம்ம பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, 10 மினிட்ஸில் செய்திடலாம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். முதல்ல குக்கீஸ் பண்ணுறதுக்காக நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் ரவை எடுத்துக்கணும். கூடவே 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கணும். நான் அதுக்காக 1 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு வானலியில் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க, இல்லைனா தீஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து இதை நல்லா ஆற வச்சிடணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயில் 1 கப் எடுத்துக்கணும். கூடவே 1 பிஞ்ச் உப்பு, 5 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து நான் 2 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்து அதை இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் நமக்கு எல்லா தண்ணியும் இதில் சேராமல் இருந்தால் இனிப்பு கம்மியாகிடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் மாவு உருண்டு வரல, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் ஒரு பால் சைஸ் எடுத்து அதை குக்கீஸ் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இதை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, இல்லைனா இது உள்ளே எல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அடுத்து திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைனா அது உடஞ்சிடும். அதனால் 2 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுடுங்க. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமாவே எடுத்துக்கோங்க, இல்லைனா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம செய்திடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.